ஐயனார் துணை சரியில்லை டுடே பேசலில் நம்ம நடேசன் இருந்துட்டு அவங்க அண்ணனை பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. பாட்டை போடுடா டான்ஸ் ஆடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி டான்ஸ் எல்லாம் ஆடி அவர் பயங்கரமாக வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக போங்கடா டே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போக பார்க்குறாங்க. சோழன் பாண்டியெல்லாம் இருந்துட்டு இத்தனை நாள் வரைக்கும் இந்த வீட்டை நாங்கள்லாம் இதெல்லாம் ஒரு வீடான சொல்லி வெறுத்து தள்ளியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி தான் இந்த வீட்டோட அருமையே எங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த வீட்டோட முன்னாடி நாங்கள் எவ்வளோ பெரிய போர்டை மாட்ட போகிறோன்னு மட்டும் பாருங்கள். இத்தனை நாள் வரைக்கும் இது எல்லாமே உங்களுக்கு சேர வேண்டியதை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நீங்கள் சொன்ன வார்த்தை அப்படி, அதனால் நாங்களாம் அப்படி நினைக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இது என் அப்பா நடேசனுடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியும் பல்லவன் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத கேட்டால் என் தங்கச்சி பத்திரகாளி ஆகிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி உன் தங்கச்சி இங்கே நல்ல காளியாவா பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. போதும் போதும், அவரை கலாய்ச்சி வரைக்கும் போதும். நாளைக்கு என்ன நாள்னு தெரியுமா? நாளைக்கு என்ன நாள் அப்படின்ற மாதிரி கேட்கவும், நாளைக்கு பொங்கல் இருக்குது, நாளைக்கு பொங்கலை எப்படியெல்லாம் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம், என்னங்க வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது, சாப்பிட்றது, தூங்குறது, இதுதான் ஒரு நாள் வேலை அப்படின்ற மாதிரி சோழன் சொன்ன உடனே, என்ன இவ்வளோதானா, என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? பொங்கலெல்லாம் நம்ம கொண்டாட வேண்டாமா? இது வரைக்கும் நாங்கள் பொங்கலெல்லாம் கொண்டாடினதெல்லாம் நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்டஸ்லலாம் பயங்கரமாக போடுவாங்க. ஆனால் நான் அப்படியெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் பொங்கலை நம்ம எல்லாருமே சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம இன்றைக்கி போய் வாங்கிட்டு வந்துடணும். எங்க நீங்களும் நானும் போய் வாங்கிட்டு வந்துடலாமா? வாங்கிட்டு வரலாமே அப்படின்ற மாதிரி நிலா சொன்ன உடனே சோழனுக்கு சந்தோஷம் தாங்கிக்க முடியல. நிலா ஒன்றா வரேன்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, அண்ணன் நாங்களாம் போய் பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு வரோம், நீங்கள் வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவ்வளோதானப்பா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த சைடு பார்த்திங்கன்னா, நம்ம சோழனும் நிலாவும் இருந்துக்கிட்டு பொங்கலுக்கு தேவையான கரும்பு, பானை, இப்படி எல்லா பொருளையும் வாங்கிட்டு வராங்க. இத்தனை நாள் வரைக்கும் நான் இந்த மாதிரியெல்லாம் கொண்டாடினதே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே எங்கள் வீட்டில் பொங்கல் பெருசாக தான் கொண்டாடுவோம். பொங்கல், தீபாவளி, இப்படி என்ன பண்டிகை வந்தாலே சரி, எதையும் நாங்கள் விட மாட்டோம். எல்லாருக்கும் போனஸ் கொடுத்து அவங்க எல்லாத்தையும் சந்தோஷமாக நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் எங்கள் வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது ஒன்று வந்தால் எங்கள் வீட்டோட ஞாபகம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க என்னை பற்றி நினைக்கிறாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிலா வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இவ்வளோ தூரம் வருத்தப்படுறீங்க? பேசாமல் காரை விட்டுட்டுமா நேராக திருவண்ணாமலையில் போய் இறங்கிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அப்புறம் இருக்கிற நிம்மதியும் அப்படியே போயிடும். இப்போ தான் எனக்குன்னு ஒரு வேலை, எனக்குன்னு ஒரு சம்பாத்தியமாக நான் இருக்கேன். அங்கே போனால் மொத்தமாக போயிடும். இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. நீ வீட்டிலே தான் இருக்கணும்னு சொல்லி என்னை அப்படியே வீட்டோட வச்சு லாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னா நீங்கள் தனியாக பிஸ்னஸ் எடுத்து பண்ண போகிறீங்களா? இல்லை என் ஃப்ரெண்டு திவ்யா இருக்கா, இல்லை அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே போட்டு தனியாக பிஸ்னஸ் பண்ண போகிறாங்களா? ஆனால் நம்மளுக்கெல்லாம் கிளைண்ட்டெல்லாம் கிடைக்கணும்ல, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலையோ நான் திவ்யா கிட்ட சொல்லி வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரமாக நான் அப்படியும் ஒரு பிஸ்னஸ் பண்ணாலே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் சோழன் கிட்ட நிலா ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் பாண்டி இருந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வானதி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், வீட்டில் என்ன தான் நடக்குது, நாளைக்கு பொங்கல் நடக்குதுல்ல, அதனால் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏய் வானதி, ஒரு வேலை பண்ணுறியா? நீ பொங்கலுக்கு வீட்டுக்கு வரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பொங்கலுக்கு வீட்டுக்கா? ரொம்ப சூப்பராக இருக்கும்ல, அப்படின்னா நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஆமாம், இதே மாதிரி நீ தீபாவளி கொண்டாடினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதில் நாங்கள் முன்னாடி நாளே பலகாரம்லாம் சுட்டு பட்டாசெல்லாம் வெடி வெடித்து அடுத்த நாள் சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரொம்ப ஜாலியாக கொண்டாடணுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஏன் கூப்பிடல, இப்போ மட்டும் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்போ தான் உங்கள் வீட்டில் பிரச்சனை போயிட்டு இருந்ததில்ல, அப்போ எப்படி உன்னை கூப்பிட முடியும், அதனால தான் இந்த வாட்டி உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ற. ஆனால் இப்போ தான் நீ உன் வீட்டை மதிக்கிறதில்ல, யாரையும் மதிக்கிறதில்ல, உன் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருப்பல, அதனால தான் இந்த வாட்டி உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போகிற போக்கில் என்ன நீ இப்படியெல்லாம் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து அதுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வானதியோட மாமா இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துறாரு. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. எப்படி மச்சான் இருக்கீங்க, என்ன இந்நேரத்தில் வீட்டில் இருக்கீங்க, இல்லை பக்கத்தில் ஒரு சவாரிக்காக வந்தேன், சரி சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுல்ல அதனால் சாப்பிட்டுட்டு போயிடலான்னு முடிவெடுத்து எப்படியே உட்காந்துட்டேன். ஆமாம், உங்கள் பொண்ணு ஏதோ மெக்கானிக் கார் பையன் கூட பேசிகிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, என்னாச்சு நிப்பாட்டிட்டீங்களா? எங்க மச்சான் அவன் யார் பேச்சும் கேட்கறதில்ல, அந்த பையனை கூட நம்மளை மதித்து வீட்டுக்கெல்லாம் வந்து பக்குவமாக எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நான் பெற்றது இருக்கே, ஐயோ சாமி, நான் சொல்கிறத கொஞ்சம் கூட காதில் போட்டுக்கவே மாட்டேங்குது, திமிரா மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. வர வழியில் அவங்க 2 பேரும் இருக்கிறத பார்த்தேன், அவன் எல்லா நேரத்துலையும் அங்கே தான் இருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் நடந்தும் அவனை விட்டு அவன் போக மாட்டேன்றானா, பேசாமல் அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்ல. நானும் இந்த பெங்களூருக்கு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிட்டா, நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி வானதியை பத்திரமா வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த பையன் எங்கள் எல்லார்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டுட்டு போனான். அப்புறந்தே மனசில் ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. லீஸ்க்கு வேற கடையை எடுத்து வச்சுருக்கான், வீடும் சொந்த வீடு இருக்குது, 4ல் ஒரு பங்கு அவனுக்கு இருக்கும்ல மச்சான், பேசாமல் பார்த்து முடிச்சு கிடிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை கேட்டோடனே வானதியோட அம்மாவும் அதை தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வசந்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இவன் கிடக்குறான், நீங்கள் முதல்ல கல்யாணம் ஏற்பட்ட பாருங்கள், அவங்கக்கிட்ட பேசி பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் பிடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து ஏன் நல்லா நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.